எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு. அதிமுக நான் பேல பக்கத்து அதிமுக எடப்பாடி எவ்வளவு பெரிய ரவுடி? நீ அரசியல்வாதியா உன ரவுடியா? மனைவி பிள்ளைகள் தனியா இருக்கும்போது அந்த மகளிர் அணி பொறுப்பாளர் டிடிவி தினகரன் தூண்டி விட்டு போய் வீட்டு வாசல் நின்று மிரட்டுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த தெருவில் உட்கார்ந்துக்கிட்டு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 10 ஆண்டுகள் போய தோட்டத்து பக்கமே டிடிவி தினகரன் போகல. ஏன் அரசியல் ரீதியாக நான் நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகள் குறித்து தொடர்ச்சியாக சாட்டிங்கிற வலைவழியில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படி அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் டிடிவி தினகரன் மீது நான் வச்சிருந்தேன். எல்லா கட்சியுடைய தலைவர்கள் மீது நம்ம விமர்சனம் வைக்கிறோம். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் இங்கே யாருமே கிடையாது. அப்படி விமர்சனத்தை வைக்கிற போது அந்த விமர்சனத்துக்கு அவங்க பதில் சொல்லலாம். இல்லை நான் ரொம்ப தவறாக பேசியிருக்கேன்னா என் மீது புகார் கொடுக்கலாம். அந்த புகாரில் நான் தவறாக பேசும்போது காவல்துறை நடவடிக்கை போகிறாங்க. அப்படி தான் நான் ஐயா திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசிய போது திமுக புகார் கொடுத்துருக்கிறது வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் டிடிவி தினகரன் தன்னுடைய அடியாட்களையும் குண்டர்களையும் அனுப்பி என்னுடைய வீட்டில் கடந்த வாரமே என் மனைவி பிள்ளைகள் தனியாக இருக்கும்போது அந்த மகளிர் அணி பொறுப்பாளர் அனுப்பிச்சு மிரட்டியிருக்காங்க. சரி, போது அவங்க மாவட்ட பொறுப்பாளரை கூப்பிட்டு சொன்னோம். இல்லை அவங்க தெரியாமல் வந்துட்டாங்க, நாங்கள் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னென்னா ஒட்டுமொத்தமான அமமுக கட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் தூண்டுதல் அடிப்படையில் கூலிக்கு ஆட்களை கூட்டு வீட்டு வாசலில் காரை உடைக்கிற மாதிரி ஆபாசமாக அவதூறாக இழிவாக பேசுகிறாங்க. ஒரு அரசியல் விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கணும்னு ஒரு 20 ஆண்டு காலமாக அரசியல் இருக்குன்னு சொல்கிற டிடிவி தினகரனுக்கு தெரியாதா? அவருடைய தூண்டுதலில் அவங்க கேட்டாங்க, நாங்கள் தலைமையிலேருந்து சொன்னோம், அதனால் நாங்கள் வந்தோம்ன்றாங்க. டிடிவி தினகரன் தூண்டி விட்டு போய் வீட்டு வாசல் நின்று மிரட்டுங்க, ஆபாசமாக பேசுங்க. அப்படி ஆபாசமாக இழிவாக பேசும்போது வீட்டில் கூடியவங்க அக்கம்பத்து வீட்டார் அவங்களை அவமானமாக நினைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிற கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கணும். இல்லை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு வீட்டு வாசலில் கோலத்தனமாக வர வேண்டிய அவசியம் இருக்குது. இதுதான் உங்களுடைய அரசியலா? இந்த மிரட்டல், இந்த உள்ளுக்கு நாங்கள் பயந்துருவோமா? ஏங்க இந்த கட்சியே திரையிலேருந்து உருவாகல, சிறையிலேருந்து தான் உருவாச்சு. எங்கள் அண்ணன் சீமான் ஜெயிலேருந்து அந்த கட்சியை ஆரம்பித்தார். அப்படி ஜெயிலேருந்து தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியில் அடையாளப்பட்டுருக்கிறோம். நீங்கள் வீட்டு வாசல் 4 பேர் கத்திட்டா நாங்கள் மிரண்டு உருண்டு இந்த அரசியல் விட்டு பின் வாங்கிக்கணும் நினைக்கிறீங்களா? டிடிவி தினகரன் நான் கேட்க எங்களுக்கு எதிரி கிடையாது. நீங்கள் உங்களை எதிரியாக நான் நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கறது கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாமல் நீங்கள் ஆட்கள் அனுப்பிச்சு மிரட்டினா இது எந்த மாதிரியான அரசியல்? காவல்துறைக்கு நான் புகார் அளிச்சிருக்கிறேன். காவல்துறை நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த தெருவில் உட்காந்துக்கிட்டு அவங்க கலாட்டம் பண்ணுறாங்க. யாருமே கட்சி பொறுப்பாளர் கிடையாது, எல்லாமே கூலிக்கு கூட்டு ஆட்கள். அப்புறம் கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே தெருவில் நின்றுக்கிட்டு அவங்க ஆட்களை இயக்கி இது பண்ணுறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காவல்துறை இதன் மீது நடவடிக்கை சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க சாரி கேட்கணும், நீங்கள் வீடியோ ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் தவறு செஞ்சிருந்தேன்னா மன்னிப்பு கேட்கலாம், அவதூறு பரப்பை தான் மன்னிப்பு கேட்கலாம். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், இன்னைக்கு அம்மாவுடைய செல்ல பிள்ளை அம்மா மக்கள் முன்னேற்றங்கள்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல, 75 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை செல்லாமல் இருந்தபோது டிடிவி தினகரன் எங்கே போனார்? இந்த கேள்வியை கேட்டேன். அவருக்கு வலிச்சிருச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 10 ஆண்டுகள் போய தோட்டத்து பக்கமே டிடிவி தினகரன் போகல. ஏன் போகல? அம்மையார் ஜெயலலிதாவால் விரட்டிவிடப்பட்ட ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவர் மருத்துவமனைக்கு போறாரு. இந்த கேள்வி தப்பா சரியா? எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு. அதிமுக நான் வேலை பார்க்கறது அதிமுக எடப்பாடி இல்லை, நான் சீமானுக்காக வேலை பார்க்குறேன், நாம் தமிழ் கட்சிக்காக வேலை பார்க்குறேன். என்ன கேள்வி கேட்டால் நாங்கள் திமுக கேள்வி கேட்டால் விஜய் கேள்வி கேட்டால் திமுக பணம் கொடுத்துச்சு, டிடிவி கேள்வி கேட்டால் எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு. இது கேள்வி இல்லை. நாங்கள் கேட்குற கேள்வி, நீங்கள் எங்கே போனீங்க? இன்னைக்கு நாங்கள் அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரோம்னு சொல்றீங்க. அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரோம், நீங்க அம்மா இருக்கும்போது எங்க போனீங்கன்னு கேட்டேன். இந்த கேள்வியில் என்ன தப்பு இருக்கு? இந்த கேள்வியை கேட்டதுனாலே வீட்டுக்கு நீ ஆள் அனுப்பணும். நீ எவ்வளவு பெரிய ரவுடி? நீ அரசியல்வாதியா உன ரவுடியா? அந்த கேள்வி வருது இல்ல? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ முற்றுகையிட்டாங்க. காவல்துறை புகார் அளிக்குதான் வழக்கறிஞர் சுரேஷ் மூலமா புகார் அளிக்கிறோம். காவல்துறை நடவடிக்கை சொல்லியிருக்காங்க.